வணக்கம் நான் ஷப்தீனா வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன் நம்ம சேனல் எக்லெஸ் மைனஸ் எப்படி வீட்ல மிக்ஸில பிளெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்டோட எப்படி பண்றது பார்க்க போறோம். நீங்க பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த எக்லெஸ் மைனஸ் நீங்க வீட்ல பண்ணும்போது இந்த பால் அதுக்கப்புறம் ஆயில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணா உங்களுக்கு கெட்டியான பக்குவம் கொடுக்காது. அதனால வினிகர் அதில் ஆட் பண்ணி கரெக்டா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணும்போது எடுத்த உடனே ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா உங்களுக்கு வந்து சூடாகும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் கெட்டியான பக்குவம் கொடுக்காது. ஸோ அதனால இந்த சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக கவனத்தில் வச்சு நீங்க பண்ண நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு சீசனிங் வந்து மஸ்டர்ட் பவுடர், ஒயிட் பெப்பர், சுகர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிருப்போம். இந்த மஸ்டர்ட் பவுடர் எங்க கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். இதோட காஸ்ட் இப்போ தான் ஒரு 80-100 ரூபாய் தான் இருக்கும். ஸோ அதனால மஸ்டர்ட் பவுடர் போட்டு நீங்க பண்ணுங்க. அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்னைக்கு எக்லெஸ் மைனஸ் எப்படி பண்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? எக்லெஸ் மைனஸ் தேவையான பொருட்கள்: பால் 1 கப்பு, எண்ணெய் 2 கப்பு, உப்பு சிறிதளவு, வினிகர் 2-3 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1/4 டீஸ்பூன், மஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கிட்ட இருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால கோல்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் ஆட் பண்ணும்போது 80% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். ரிமைனிங் 20% ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணலாம். இதுக்கு பிறகு மஸ்டர்ட் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணால் அந்த வினிகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். அதனால சர்க்கரை ஆட் பண்ணிட்டு வினிகர் ஆட் பண்ணுறோம். வினிகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மைனஸ்க்கு. இதுக்கு பிறகு சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடும். இப்போ பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பிளெண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ரொம்ப நேரம் எடுத்து உடனே பிளெண்ட் பண்ண வேண்டாம். அப்படி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக சூடாகும். அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால எடுத்த உடனே ஒரு 5 to 8 செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணுங்க. திருப்பி செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி திருப்பி பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக உங்களுக்கு வரும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் பிளெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன கேட்டீங்கன்னா அந்த பாலும் அதுக்கப்புறம் எண்ணெயை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கரெக்டாக திக்காக கிடைக்காது. இந்த வினிகரை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ மீதி உள்ள ஆயிலை ஆட் பண்ணி கரெக்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த எக்லெஸ் மைனஸ் ரெடி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் வீட்டில் மிக்ஸியில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கணும். இந்த எக்லெஸ் மைனஸ் எப்படி பண்றது எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சுக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த எக்லெஸ் மைனஸ் எத்தனை நாள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா 5-6 நாள் கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye.